அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரை முடியின் காரணமாக ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் முதுமை அடைந்து விட்டீர்களே, முதுமையின் அடையாளமான நரைமுடிகள் உங்களிடம் தென்படுகிறதே, காரணம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷையபத்னி ஹூதுன் வல் வாகியா வல் முர்சலாத் வ அம்ம யதசாஅலூன் வ இதஷ் ஷம்ஸு குவ்விரத் என்ற இந்த சூறாக்களெல்லாம் என்னை முதுமை அடைய செய்துவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரைமுடிகளும் முதுமையும் உடல் தளர்வும் ஏற்படுவது அல்லாஹுவால் தான். ஆனால் இந்த அத்தியாயங்களினுடைய கருத்துகள் நரையையும் முதுமையையும் ஏற்படுத்துவதற்கான காரணமாக ஆகிவிட்டது. நர்பாக்கியங்களை இழந்தோர், திடுக்கிடச் செய்யும் மறுமையின் நிகழ்வு, அச்சத்தை உருவாக்கும் செய்திகள், தமது சமுதாயத்தினர் மீது கொண்ட கவலை, முந்தைய சமுதாயத்தினருக்கு ஏற்பட்ட துக்கமான முடிவுகள், இதையெல்லாம் இந்த சூறாக்களில் அல்லாஹ் விவரித்து சொல்லி காட்டுகின்றான். இந்த சிந்தனைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதுமை, நரை, உடல் தளர்வு ஏற்பட காரணமாக அமைந்துவிட்டது என்ற சிந்தனையில்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். அன்பர்களே, இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகின்றது, கவலையும் அதே போன்று பயமும் ஒரு மனிதனுடைய உடல் தளர்வுக்கு, அவரை நரைக்கச் செய்வதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. வாழும் காலங்களில் நல்லமல்